all, welcome back to channel. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வர நம்புறேன். நான் இப்படியே தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாட் எவர் ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதா நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும். நிறைய பேர் நெயில் கடிச்சிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஒரு பார்லரில் போயிட்டு 3000 4000 கொடுத்து பண்ணுற நெயில் எக்ஸ்டென்ஷனை, அதுவும் அக்ரிலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம வந்து பண்ணுவோம். அக்ரிலிக் நெயில் ஜெல் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வீட்லேயே வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ரேட் வருமா, வீட்லேயே பண்ணுறோன்னு சொல்கிறீங்க அவ்வளோ ரேட் வரும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 300 ரூபிக்கு வந்து உங்களாலையும் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே தரேன். அவங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்களுக்கு வந்து பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க ஹவு டு யூஸ்ன்னு. மொத்தம் ஒரு 9 ஸ்டெப். ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்கிறதுல சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நெயில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இதான் என்னோட நெயில் கோலம். ஸோ இப்படி இருக்கிற நெகத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெயில் வந்து கட் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம நெயில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா 2 to 3 weeks ஒரு 1 month கூட தாராளமாக வரும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தாராளமாக வரும். வீட்டில் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கையில் இருக்கிற நெயில் பாலிஷ் எல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட டிப் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஐ ஹவ் வைப்ஸ் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நெயில் பாலிஷ் எல்லாம் வைப் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸோ அதாவது மேலே நெயிலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஷேப் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட இதுவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் திஸ் ஒன். என்கிட்ட வந்து இந்த கியூட்டிகல்ஸ்க்காக வந்து நான் லைட்டாக எலக்ட்ரிக்கல் ட்ரிம் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஜஸ்ட் நெயில் கட்டரும் இந்த ஃபைலரும் வந்து இருந்தால் போதும். இது வந்து ஜஸ்ட் எதுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது 2 இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நெயில் கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இந்த மிஷின் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மிஷினில் வந்து பண்ண போகிறேன். நெகத்து மேலே இருக்க இந்த ஷைனை வந்து சேம் பஃபர் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி ஷார்ப் ஆக போகிறோம். அதாவது மேட் ஆகும் இல்லையா நம்ம நெயில் மேலே இருக்க க்ளாஸை. ஸோ அப்போ தான் நீங்கள் மேலே ஒரு நெயில் வச்சாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிற்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கியூட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, கியூட்டிகல்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம புஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த நெயில் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். கீழேயும் வரக்கூடாது, ரொம்ப மேலேயும் போகக்கூடாது. லைக் இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் நெயில்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நெயில்ஸ் வைக்கிறீங்க அப்படி இல்லையா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். தென் இந்த கர்வ் வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னா உங்களால் அதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ எனக்கு தேவையான நெயில்ஸ் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டேன். ஸோ 2 டைப்பில் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். 2ல் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது, எது நமக்கு ஈஸியாக இருக்குதுன்னு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ்ஷில் வச்சு, அதாவது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த நெயிலில் வச்சு கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி வைக்கிறது. இன்னொன்று கையிலேயே கொஞ்சமாக வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மேலேயே வைக்கிறது. ஸோ 2ல் எது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துடலாம். அதாவது 2 டைப் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன பண்ண போகிறோன்னா, இதிலிருந்து கொஞ்சமாக அக்ரிலிக் எடுத்துகிட்டு, ஸோ கொஞ்சமாக இதிலிருந்து, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு
இந்த நெயில் இருக்கு இல்லையா, ஸோ நெயிலில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சிடணும். வளவலான்னு வருது. ஸோ நீங்கள் சீக்கிரம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. வளவலான்னு இருக்குது கைஸ். ஸோ இந்த லிக்விட் இருக்கும், கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஸ்டிக் பண்ண முடியும். ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கிளிப்பில் வந்து இப்படி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு டைட்டாக பிடிக்கும். டைமர் வந்து நான் 1 மினிட் வைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த யூவி லைட் கொடுத்து இந்த யூவி லைட்டுக்கு அடியில் வந்து நீங்கள் இந்த நெய்யில் வைக்கணும். வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் காயாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிலே இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த நெகத்துலேயே வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நெகத்தை எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா நான் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது நமக்கே. ஸோ இந்த கைக்கு வந்து எனக்கு வந்து நம்பர் 7 யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாட் பேட். ஸோ இங்கே நான் லைட்டாக பண்ண இடத்துல மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபைனலி பண்ணியாச்சு. ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. பண்ண போகிறோன்னா ஸோ கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் டைம்னால மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வரும் நம்புகிறேன். ஓகே, அண்ட் ஃபைனலி நான் வந்து முடிச்சிட்டேன். மோசம் இல்லை, ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. நாட் பேட்னே சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்லேயே நெயில் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலான்னு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.